இது 3 லிட்டர். நல்லா க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம குக்கர்ல எல்லாம் டைரக்டா சாதம் வைக்கிறத விட அடுக்கு சட்டியில வச்சு வைப்போம் இல்லையா, அந்த சட்டி தான் இது. பாருங்க, நல்ல டெப்தா ஆழமா இருக்கும். இதுக்கு மேலே ஒரு தட்டும் இருக்கு. தட்டு வச்சு நம்ம வந்து கீழே சாதம் வச்சிட்டோம்னா மேலே வந்து தட்டில் பருப்பு காய் அந்த மாதிரி எது வேணாலும் வேக வச்சுக்கலாம். நல்ல ஸ்ட்ராங்காக கனமாக இருக்குது. நீங்கள் இதை மூடியில் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை டைரெக்டாக சாதம் மாத்திரம்தான் வைக்கிறீங்கன்னா இதை மாத்திரம் வச்சுக்கலாம். இது 3 லிட்டர். நல்லா க்யூட்டாக இருக்குது பாருங்கள். 3 லிட்டர் குக்கருக்குள்ளே இதை வச்சு மேலே எது வேணுமோ நீங்கள் வந்து ஸ்டீம் வேக வச்சுக்கலாம், இல்லை பருப்பு வேணும்னாலும் வேக வச்சுக்கலாம். இது வந்து 5 லிட்டர் குக்கரில் வச்சுக்கலாம். குக்கரில் டைரெக்டாக சாதம் வைக்கிறது ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிடும்னு சொல்லுவாங்க. இதில் வச்சோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கு பேர் வந்து குக்கர் அடுக்கு. இது நீங்கள் தனித்தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை 3 குக்கர் வச்சுருக்கீங்க 3 வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அப்படி ஒன்றுக்குள்ள ஒன்றா வச்சுக்கலாம். இந்த மாதிரி செட்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன சைஸ் குக்கர் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்றபடியும் வாங்கிக்கலாம். இது ஒன்றுக்குள்ள ஒன்றா வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வீட்லேயும் இடத்த அடைக்காது. பாருங்கள், இதை அப்படியே அடுக்கி வச்சுட்டு இதையும் இதுக்குள்ளே வச்சிடலாம். அப்படியே ஒரு செட்டாக அப்படி வச்சிடலாம்.